எனக்கு நடந்த ஒரு சம்பவம் சொல்லணும்னு நினைக்கிறேன். வாரியர்ஸ் இல்ல, காமன் பீப்புள். ஓகே, அவன் தான் வாரியர்ஸா நீ கன்வெர்ட் ஆகி நிக்கிறான். நீங்க சொல்லுங்க உங்களுக்கு இல்லை எனக்கு நடந்தது நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஊடகங்கள் இதெல்லாம் தாண்டி கடந்த வாரம் நம்ம நேர்காணல் தான் நினைக்கிறேன். முடிச்சுட்டு ஊருக்கு போகிறப்ப என்னுடைய வண்டி புல்லட் வண்டி நின்று போச்சு. நின்று போயிட்டு தவிச்சிட்டு இருக்கேன். சண்டே அன்னைக்கு, சண்டே ஈவினிங் என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்றப்ப காஞ்சிபுரம்னு நினைக்கிறேன். காஞ்சிபுரத்துக்கு முன்னாடி ஒரு 8 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ஊரில் ஹைவேல நின்று போனப்ப அந்த தம்பி பேர் சுரேஷ்னு நினைக்கிறேன். அவரு எந்த கட்சி என்னெல்லாம் தெரியாது. நான் வண்டி நின்று தவிச்சிக்கிட்டு இருக்கேன், மெக்கானிக்கல்ல சண்டே கிடைக்கல அப்படின்றப்ப வந்து நின்னாப்புல என்னன்னு கேட்டாப்புல இந்த மாதிரி சொன்ன வண்டி நின்றுச்சுன்னு. சரி வாங்கினே நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னாப்புல. நான் அது வரைக்கும் அவர் வண்டியில் நான் பார்க்கல. ஸோ நான் அவர் வண்டி எடுத்துக்கிட்டு என்னோட புல்லட்டை டோக் பண்ணுறாருண்ணே. ஒரு 8 கிலோமீட்டர் தூரம் டோக் பண்ணி என்னை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு அந்த ஷோரூமில் அங்கே விட்டுட்டு அன்றைக்கி க்ளோஸ்டு, செக்யூரிட்டிகிட்ட சாவிலாம் கொடுத்துட்டு வந்து நான் திரும்பி வெளியே வரப்போ அவர் வண்டி மாஸ்கில் பார்க்குற விஜய் ஃபோட்டோ இருந்தது. ஓகே ஓகே, அதில் விஜய் ஃபோட்டோ இருந்ததுனால நான் கேட்டேன், சரி திருப்பி வர என்ன கொண்டு போய் பஸ்ஸில் விடணும், அங்கேருந்து பஸ்ஸில் வரணும், வண்டியை சர்வீஸுக்கு அங்கே விட்டாச்சு. பஸ்ஸில் நான் ஒரு வண்டியில் வரப்போ அவர்கிட்ட கேட்குறேன், என்ன தம்பி விஜய் ஃபோட்டோ டிவிக்கேவா, என்ன பதவியில் தான் இருக்கேன். என்ன பதவிக்காகலாம் இல்லைண்ணே, அந்த தம்பி என்கிட்ட சொன்ன வார்த்தை நான் அப்படி சொல்கிறேன். நான் பதவிக்காகலாம் இல்லைண்ணே, அண்ணனுக்காக இருக்கேன், அவ்வளோ ஏதாவது மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை எங்களை சொல்கிறாரு, நாங்களும் சரிண்ணே அதனால தானே நான் வந்தேன் அப்படின்னு அவர் என்கிட்ட சொன்னப்போ நான், ஏன்னா எனக்கு யாருன்னு தெரியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கொடி போட்டுற ஒரு காருக்கோ ஒரு வண்டிக்கோ ஒருத்தருக்கு ஏதோ பிரச்சனை ஒரு 10 திமுக காரங்க வந்துருவாங்க. ஒரு அதிமுக கொடி போட்டிருந்தேன்னா ஒரு அதிமுக காரங்க வந்துருவாங்க. பிஜேபி கொடி போட்டிருந்தா கூட ஒரு 10-20 பேர் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே அந்த கட்சிக்காரங்களாம் சேர்ந்து என்னென்னு சப்போர்ட் வந்துருவாங்க. ஆனால் யாருன்னே தெரியாத ஒருத்தருக்கு வந்து ஒரு தொண்டர் சப்போர்ட் பண்ணது அப்படிங்கிறது உண்மையிலே வாரியர்ஸை பாராட்டணும், மனமோர்ந்து பாராட்டணும். அது வந்து எப்படின்னாக்கா, இவன் அழகா சினிமா டீசரு ட்ரெய்லரு படம்னு சொல்லி கொண்டாடிட்டு கிடந்தான். அவனை நீ போய் அரசியல் பழகுனே விஜய் சொல்லலை. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியலுக்குள்ளே வந்துட்டார். ஆட்டோமேட்டிக்காக அவன் அப்படியே அரசியலுக்குள்ளே வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் அரசியலை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான், அரசியலை பற்றி புரிதல் வருது, அரசியல் செய்திகள் எடுத்து பரிமாறுறான். முழுக்க விஜய் என்ன சொல்கிறாரோ விஜய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இனிமேட்டு ஒரு நல்லது நடந்துச்சுன்னா அது நல்லது செஞ்சவன் நம்ம கட்சிக்காரனாக இருக்கணும்னு விஜய் சொன்னார். ஓகே, அந்த ஒரே விஷயத்தான் மைண்டில் எடுத்துக்கிட்டான்.